என் பையன் உங்க பொண்ணு கூட 2 நிமிஷம் பேச ஆசைப்படுறான். 2 நிமிஷத்துல என்னமா பேசிட போறாவ? ஒரு அரை மணி நேரம் கூட பேசிட்டு வரட்டும். தோட்டத்தை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. அது காரணம் எங்க அப்பா தான். ஓ, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்கணும் வந்திருக்கேன். நாங்களும் டெய்லி எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எனக்கும் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பேசுறீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சின்ன வயசில் நடந்தது உங்ககிட்ட மறைக்க விரும்பலை. நான் கொஞ்சம் படிப்புனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். 10th கூட ஸ்டேட்டில் 2nd வந்திருக்கேன். கிரேட்ங்க, பெரிய விஷயம். உங்களை மாதிரி தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் வரையில் திட்டினாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. +2ல் எப்படியாவது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடணும்னு வெறியோட டே நைட்டாக படித்தேன். ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் இருக்கும், ஜாஸ்தியாகி மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு 8 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மனநல மருத்துவமனையில். 8 மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வந்து சாதாரணமாக இருந்தப்போ எல்லாரும் என்ன பைத்தியம்லாம் கூப்பிட்டாங்க. என்னால் ஸ்கூலுக்கு போக முடியலை. காலேஜுக்கு எக்ஸாம் ஒன்றுமே இல்லை. படிப்பு நின்று போச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தப்போ எங்கள் அம்மா தான் அப்படி இருக்கக்கூடாது, வேறு வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க வேலையை போய் பார்க்க சொன்னாங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நானே சொந்தமாக பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னங்க? ஹலோ, சொல்லுங்க. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க, நார்மலாக தான் இருக்கேன். இல்லை, அவசியம் இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் உள்ள வைங்க, பரவாயில்ல, நான் நம்புதேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இதை கூட இப்போ ஏன் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மறைச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஃப்ராங்க் டைப் தான். நீங்கள் நல்லவர் தான், நல்ல டைப். ஆனால் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை. பொண்ணு பார்க்க வந்தோன்னு நினைக்காம ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்ததா ஃபீல் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்காது. சாரிங்க. சர்டிஃபிகேட்